மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த படகு விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள பர்கி அணையில் சுற்றுலா பயணிகளின் சொகுசு படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென வீசிய சூறாவளி காற்றால் கட்டுப்பாட்டை இழந்த படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் படகில் சென்ற 39 பயணிகளும் நீரில் மூழ்கினர். தகவலறிந்த பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் சிக்கிய 28 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 9 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து நேர்வதற்கு முன்பு சுற்றுலா பயணிகள் படகு பயணத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கும் வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. மேலும் பலத்த காற்றில் படகுகள் தத்தளிக்கும் காட்சிகளும், படகிற்குள் தண்ணீர் வந்த பிறகு பயணிகளுக்கு லைஃப் ஜாக்கெட்டுகள் அவசரமாக விநியோகிக்கப்படும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. உயிர்காக்கும் லைஃப் ஜாக்கெட்டுகள் உடனடியாக எடுக்க முடியாத இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும், அலட்சியத்தின் காரணமாகவே விபத்து நேர்ந்ததாகவும் உயிர் பிழைத்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடைசி நிமிடத்தில் லைஃப் ஜாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டதால் அவற்றை பெறுவதில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நிலைமையை மோசமாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பலத்த காற்று வீசத் தொடங்கியவுடன் பயணிகள் கூச்சலிட்டு எச்சரித்ததாகவும், காற்றின் இரைச்சலில் அந்த சத்தம் கேட்காததால் படகு தொடர்ந்து இயக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கரையில் இருந்தவர்களும் படகை திரும்பி வருமாறு சைகை காட்டி கூச்சலிட்டுள்ளனர். எனினும் அடுத்த சில நிமிடங்களிலேயே படகு கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. உயிரிழந்த 9 பேரில் 5 பேர் திருச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சௌபாகியம், கார்குடலி, காமராஜ், மயூராங், தமிழ்வேந்தன் ஆகிய 5 பேரும் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கே போட்டிங் போகும்போது போட்டிங் கொஞ்சம் கவிழ்ந்து விழுந்து மருமக, ஒரு பேரை, 2 பேரை, மக, மருமக எல்லாம் 5 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் 2 பேர்த்தோட உடல் தான் கிடைச்சிருக்குது. இன்னும் 3 பேர்த்தோட உடல் கிடைக்கல. படகு விபத்து நிகழ்ந்த பகுதியை நேரில் பார்வையிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளார்.